மக்களே, நல்லா இருக்கீங்களா? தொண்டை சரியில்லைங்க, 3 நாளாக சத்தமாகவும் பேச முடியல. கரண்டு வேற இல்லை, சடவுன்னு பேசுறது அப்படியே கேட்கும். அதனாலேயே பேசுவோமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இருந்தாலும் இப்போ நம்ம 2 நாளாக நம்ம சப்ஸ்கிரைபர்கள் எங்கள் வீடியோ காணான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி, அவங்களுக்காக இன்றைக்கி வீடியோ போட்டு விடுவோம். சிப்பு அந்த பேருக்கு ஊக்கு மாட்டியிருக்கேன். ஆமாம், நீங்கள் வாட்டுக்கு ஏதாவது கமெண்ட்டு போடாதே. காற்று இல்லைல்ல, அதனால தான் துண்டும் போட முடியல. பாப்பா பாவம் கீழே தூங்குது. பாப்பா தான் கரண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுது பாவம். அதுக்கும் விட விசிறிக்கிட்டு, பாப்பாவுக்கு விசிறி விட்டுக்கிட்டு எனக்கு விசிறிக்கிட்டு இருக்கேன். சோறு ஆக்கிட்டேன், சாம்பார் வச்சுட்டேன். இப்போ தான் அவர் குதிரவாளி அரிசியில் கொஞ்சம் போட்டு சோறாக்கி வச்சுட்டேன். தொட்டுக்கு மட்டும் எதாவது செய்வோன்னு பார்த்தேன். முருங்கைக்காயை வெட்டி வச்சுருக்கேன், வறுத்து வச்சுட்டு. கரண்ட் இல்லை, எங்கேயாவது வெளில போவோமான்னு பார்த்தா வீட்டு வேலை நடக்குது, கூட்டு போக மாட்டார். அங்கே ஒரு ஆள் துணைக்க வேண்டும்ல, அப்புறம் அங்கே வேலை நடக்காது. இப்படித்தான் ஓடுது, என்ன செய்கிறது? வீட்டு வேலை நடக்குது. எப்படியாவது நம்ம வீட்டை பக்கம் போயிடணும். எனக்கு 2 ஆசை இருக்குங்க. என் ஆசை பெரிய ஆசைன்னு தான் நினைக்காது. அதாவது எனக்கு 2 லட்சியம். யூடியூப்பில் வந்ததுலேருந்து வீடு கட்டுறது, என் மைங்களை படிக்க வைக்கிறது, 2மே எனக்கு ரொம்ப கிட்ட வந்துருச்சு. என் கை கிட்ட வந்துருச்சு. தருண் ஊர்லேருந்து வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, சென்னையிலேருந்து. அவனையும் கூப்பிட்டு போய் ஸ்கூலில் போய் இந்த யூனிஃபார்முக்கெலாம் அளவு கொடுத்துட்டு எனக்கு என்ன பயம்னா, அவன் இவ்வளோ நாள் தமிழில் படிச்சுட்டான், இனிமேல் இங்கிலீஷில் படிப்பானா? நான் படிச்சிருவேம்மான்னு அவன் தைரியமாக சொல்கிறான். எனக்கு ஒரு பயம். அப்படி எப்படி இருந்தாலும் நம்ம சொல்லி கொடுக்கணும் வீட்டில். எனக்கு இங்கிலீஷ் வரும்னு வச்சுக்கோங்க, கணக்கெலாம் எனக்கு அந்தளவுக்கு வராது. கணக்கில் நான் ரொம்ப ரொம்ப வீக்கு. கொண்டு போய் டியூஷன் சேர்த்து விடணும். முன்னாடி நான் பாட்டுக்கு வண்டி ஓட்டி 2 பேரையும் கொண்டு போய் விட்டுட்டு கூப்பிட்டு வந்துடுவேன். எங்கள் மாமனார் வண்டி இருக்குல்ல. இப்போ பாப்பா வண்டியில் உட்கார மாட்டேங்கி, நம்ம தூக்கி வச்சுருந்தா எங்கள் வீட்டுக்கார் பழக்கமே படுத்த மாட்டேக்கார். அந்த 2 பயல்களையும் 5 மாதம் 6 மாதம் ஆன உடனே தூக்கி முன்னாடி வச்சு பழக்கப்படுத்தி விட்டார். இந்த பொம்பளை பிள்ளையை கூப்பிட்டே வர மாட்டேங்கிட்டார். பாவம், அது இப்போ உட்கார மாட்டேங்கி. எக்ஸலில் முன்னாடி உட்காந்தா நான் பாட்டுக்கு எங்கேயாவது போக வர வச்சு கூப்பிட்டு போய் பார்த்துக்குருவேன். ஆளே இல்லை, தண்ணியே எடுக்கணும்னாலும் நான் பாட்டுக்கு முன்னாடி உட்கார வச்சுட்டு 2 குடத்தில் கைத்தை கட்டி பின்னாடி போட்டுக்கிட்டு நான் பாட்டுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். ரொம்ப ஐஸ்கிரீம் விற்கிது, சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. நாக்கை கட்டுப்படுத்தணும், இல்லாட்டி தொண்டை ஏற்கனவே 3 நாள்னு இருக்குது. இன்னும் இதாக போயிடும். ஊருக்கு போகணுங்க, ஆசையாக இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் போன்னு சொல்கிறாரே தவிர 2 பிள்ளையை வச்சுட்டு நான் ஒத்தையில் எப்படி போவேன் யோசிக்கிறாரா? எனக்கு பஸ்ஸு ஒத்துக்கிறாரு, வாந்தி வரும். அதனால் ட்ரெயினில் தான் போகணும். ட்ரெயினில் போகிறது, ஒரு பாத்ரூமே போகணும்னு வச்சுக்கோங்க. பாத்ரூமே போனால் பாப்பா யார்ட்டையாவது கொடுக்கணும். சின்ன பையன் இருக்கான், 2 பேரையும் எப்படி விட்டுட்டு போகிறது? அசந்து தூங்குது பாவம். நான் என்ன செய்ய, கரண்ட் இல்லாமல். எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு இன்னைக்கு. எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னால் செருப்பை கழட்டி அடிப்பார். எனக்கு என்ன ஆசை, கரண்ட் இல்லை. கும்பகோணத்தில் டவுனுக்குள்ளே கரண்ட் இருக்குது, தாராசுரத்தில் இருந்து தான் கரண்ட் இல்லை. நிறைய பேர் நீங்கள் என்ன ஊருன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. நானும் கும்பகோணம் தாங்கிறாங்க. நான் கும்பகோணம் தான், தாராசுரத்தில் இருக்கேன். சரிங்களா? நிறைய பேர் கேட்டிங்கல்ல, அவங்களுக்காக. நாங்கள் தாராசுரத்தில் எங்கேன்னு கேட்காதீங்க, சொல்ல மாட்டேன். ஏன்னாங்க நான் ஒரு முக்கியமான விஷயத்த இந்த வீடியோவில் சொல்லியே ஆகணும். நம்ம ஒருத்தவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் நம்ம சேனலில். சுவிட்சர்லாந்து அக்காவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இப்போ நான் கும்பகோணத்தில் இருக்கேன்னா நம்ம பேரை என்னை பார்க்குறவங்கள தான் இருப்பாங்க. அவங்க தவறாக, அதாவது அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கிற மாதிரி அவங்கக்கிட்ட போய் பேசுகிறது எனக்கு அது தவறாக பிடிக்கலை. ஏன்னா நம்மளை வச்சு தான் அவங்க போகிறாங்க, புரியுது அவங்களுக்கு? இப்போ நான் சுவிட்சர்லாந்து அக்காவை பற்றி சொல்கிறேன் வீடியோவில். இந்த மாதிரி அவங்க உதவி செய்கிறாங்க மக்களுக்கு, இதெல்லாம் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க.
அப்படிங்கும்போது சுவிட்சர்லாந்துங்கும்போது நம்மளை வச்சு தான் அந்த அக்காவை எல்லாருக்கும் தெரியும். அதுலேயும் ஒரு சில பேரை நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ அந்த அக்காவை சொன்னதுலேருந்து நமக்கு கமெண்ட் போடுறத நிப்பாட்டிட்டாங்க. இப்போ டேரெக்டாக அங்கே போய் கமெண்ட் போடுறாங்க அந்த அக்காவுக்கு. இது என்னன்னா, இது எப்படி நான் வந்து நேரடியாக தான் சொல்கிறேன். என்னங்க ஒழிச்சு மறைச்சு சொல்லலை. அப்போ வந்து இந்த மரத்துக்கு மரம் தாவுறதும்பாங்கள்ல பார்த்தீங்களா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த மாதிரி எப்பயுமே இருக்கக்கூடாது. எப்பயும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒருத்தவங்கன்னா எனக்கு நல்லா கமெண்ட் போட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா எனக்கு கமெண்ட் போடுறதே நிப்பாட்டிட்டாங்க. அங்கே அந்த அக்கா சேனலில் டெய்லி கமெண்ட் போடுறாங்க. இப்போ எனக்கு அவங்க ஒரு நாள் கமெண்ட் போடுறதுனால எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, அவங்களுக்கு போடுறதுனால எனக்கு ஒன்றும் கோபமும் இல்லை. ஆனால் ஏன் இப்படி ஒருத்தவங்க உதவி செய்கிறாங்கன்னு சொன்ன உடனே பழசை மறந்துட்டு அப்படி டக்குன்னு மாறிடுறாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட போய் மெசேஜ் போடுறது எப்படி தெரியுமா, எனக்கு கஷ்டமாக இருக்குது உதவி பண்ணுங்கள் இந்த மாதிரிலாம். ஒருத்தட்ட வந்து நம்ம நேரடியாக யாருமே நம்ம கேட்கக்கூடாது. அது வந்து கேட்குறது என் மனசு பொறுத்த வரைக்கும் தப்பு. நானும் இவ்வளோ நாளாக யூடியூப்பில் நிறைய பேர்கிட்ட பழகியிருக்கேன். என் கூட பழகினவங்ககிட்ட கேளுங்க. பானம்மா, வாடிப்பட்டி அம்மா, நம்ம சென்னையில் அதாக்கா, இன்னும் யார் நம்ம சென்னையில் லதான் நம்ம அம்மா. இப்போ தான் அவங்க இப்போ ஒரு 2 மாதமாக தான் நமக்கு பழக்கம். யார் நம்ம கலாவதி அம்மா, ஆர்கேவில் கலாவதி அம்மா. அப்புறம் வந்து நம்ம அக்காக்கள்லாம் இருக்காங்க, நிறைய அக்கா. பர்சனலாக யூடியூப்பில் பேர் சொல்ல முடியாத அக்காக்கள்லாம் இருக்காங்க. இவ்வளோ பேர் என் கூட 4 வருஷமாக பழகுறவங்களாம் இருக்காங்க. என்னைக்காவது யாருக்கிட்டையாவது எனக்கு ஒரு உதவி, எனக்கு ஒரு உதவி, இந்த ஃபினான்சியலாக எவ்வளோ நமக்கு கஷ்டம் இருந்திருக்கும். நம்மக்கிட்ட பழகுறவங்களுக்கு நமக்கு சுச்சுவேஷன் தெரியும். இருந்தாலும் அவங்கள்ட்ட நம்ம என்னைக்காவது இந்த மாதிரி கேட்டிருக்கோமா அப்படின்ட்டு அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் என்னை பற்றி. நம்ம அந்தளவுக்கு பழகியிருக்கோம். நம்ம நேர்மையாக இருந்தால் கடவுள் நமக்கு நல்லதே செய்வார். ஆனால் இப்போ உள்ளவங்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. ஒருத்தர் வந்து உதவி செய்கிறாங்கன்னா அவங்க இல்லாதவங்க நம்மளை விட எவ்வளவோ பேர் சோத்துக்கு கூட கஷ்டப்படுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு செய்யணும். நான் வந்து 2 பையங்களுக்குமே பிறந்த நாள் சூப்பராக கொண்டாடினேங்க. சூப்பராக நான் மண்டகலாம் பிடிக்கலை, சும்மா வீட்டில் வச்சு தெரிஞ்சவங்க எங்கள் வீட்டுக்கார ஃப்ரெண்ட்ஸுகளை கூப்பிட்டு நம்மளால் முடிஞ்சது. தருணு பிறந்த நாளைக்கு எங்கள் மாமியார், நாத்தனார் எல்லாருமே இருந்தோம், ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தோம். எல்லோரும் வீட்டில் வச்சே சமைச்சு வந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்து கேக் வெட்டினோம். சுந்தருக்குங்கும்போது எங்கள் மாமியார் இறந்துட்டாங்க. எங்கள் மாமியார் இறந்து 16 நாளில் தான் சுந்தர் பிறந்தான். அப்போ அவனுக்கு 1 வயசு இருக்கும்போது எங்கள் மாமனார் இருந்தார், மாமியார் இல்லை, இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா கிடையாது. அப்போ வந்து நாங்கள் ரொம்ப அந்த சீட்டு வீட்டில் தான் இருந்தோம். ரொம்ப எல்லாம் அப்போயும் நான் ரொம்ப செய்யலை. சும்மா பக்கத்தில் உள்ளவங்க எங்கள் வீட்டுக்கார ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் ஃபேமிலி, அவங்கள மட்டும்தான் கூப்பிட்டு கேக் வெட்டி அவங்களுக்கும் நம்ம வீட்டிலே முடிஞ்ச அளவு சாப்பாடு செஞ்சு அவங்களும் வந்து உடம்பட ஹெல்ப்லாம் பண்ணாங்க. எங்கள் வீட்டுக்கார ஃப்ரெண்ட்ஸு ஒய்ஃப்லாம் வந்து குடும்பட சமையல் ஒய்ஃப் ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் பாப்பாவுக்கு என்னால் முடிஞ்சது வந்து நம்மளால் முடிஞ்சது ஒரு 40-50 பேருக்கு சாப்பாடு கொடுப்போம், இல்லாதவங்களுக்கு கொடுப்போம், குழந்தைங்க ஆசிரமத்தில் போய் கொடுப்போன்னு பார்த்தேன். அவங்க வந்து 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணி வைக்கணுமா. அவங்க வந்து அந்த டேட்டில் வேறு யாரோ புக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்மளால் அன்னைக்குன்னு கொடுக்க முடியல. நிறைய பேர் அவங்க செய்கிறாங்க போல். ஆசிரமத்தில் வந்து நிறைய பேர் செஞ்சு நல்ல வசதியானவங்களாம் புக் பண்ணி வச்சிடுறாங்களாம். அப்போ அவங்க வந்து நல்லா இருக்காங்க, கரெக்ட் டயத்துக்கு அவங்களுக்கு போய் சாப்பாடெல்லாம் போய் சேருது. அப்போ அந்த ரோட்டில் இருக்கிறவங்க தான் அந்த சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க. இப்போ மறுபடியும் நம்ம அவங்களுக்கே செய்வோம். ஏன்னா அவங்க வந்து தெய்வம் மாதிரி, குழந்தைங்களும் தெய்வம் மாதிரி. ஆனால் அவங்களுக்கு நிறைய பேர் செய்கிறாங்க, உணவு உடை எல்லாமே செய்கிறாங்க. நிறைய பேர் இந்த ரோட்டில் இருக்கவங்க கஷ்டப்படுறாங்க ரொம்ப. அவங்களுக்கு வந்து வாண்டடாக அந்த சாப்பாடை கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. சரி நம்ம செய்வோம், நம்ம பாப்பா பிறந்த நாளைக்கு மறுபடியும் இருக்கிறவங்கள கூப்பிட்டு செய்கிறதுக்கு, இல்லாதவங்களை கூப்பிட்டா நம்மளை வாழ்த்துவாங்க. என்னங்க சொல்கிறீங்க? அதுதான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு ஜூன் 1 பிறந்த நாள் அன்றைக்கி போய் நம்ம எல்லாருக்கும் செய்யலான்னு இருக்கோம். என் ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சது. இத்தனை வருஷமாக நான் சம்பாதிக்கலை, யூடியூப்பில் சம்பாதிச்சு இருந்தாலே அது எங்கள் வீட்டுக்கார பேருக்கு போகும். அவற்றிருந்து கெஞ்சி கதறி வாங்க என்னால் போராட முடியாது. ஆனால் இந்த வருஷம் நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம் இல்லையா, இதில் ஒரு சின்ன தொகையை நான் சேர்த்து வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம ஒரு 50 பேருக்கு செய்வோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். 5 பாயிண்ட் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லா இருப்போம், நல்லதே நினைப்போம்.
என்றைக்கும் நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருப்போம்.